கூட விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்காக கைவிடப்பட்ட காணிகளை கொடுப்பது சம்பந்தமாக தன் வரவு செலவு திட்டத்திலே உரையாற்றியிருந்தார். சோளம் போதிய அளவு இங்கு உற்பத்தி இல்லை என்று கடந்த கூட்டத்திலே விவாதிக்கப்படுது. இவ்வாறான நிலைமைகளிலே தங்கள் வாழ்வாதாரத்துக்காக அடிப்படையாக பயிர் செய்கின்ற மக்கள் ஒரு அதிகாரிகளினால் மிக மோசமான முறையிலே மனிதாயமற்ற முறையிலே நடத்தப்பட்ட விடயத்தை ஒரு நீதியான முறையிலே அணுக வேண்டும். அதற்கு அப்பால் தேசிய ஒருமைப்பாடு என்ற அடிப்படையிலே எமது தமிழ் பேசும் இனத்துக்காக இந்த நீதி பொறிமுறை கடந்த யுத்த காலத்தில் ஏற்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நீதியான முறை ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டோர் அரசியல் கைதிகளுக்கான உரிய நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்களை செய்வதன் மூலம் தமிழ் சமூகத்தையும் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக இணைத்துக் கொள்ள முடியும். தமிழ் வடக்கு கிழக்கு பேசும் பகுதிகளிலே அவர்களை இணைத்துக் கொள்வதன் மூலமே அதிகார பயிர்வினை கொடுப்பதன் மூலமே அவர்களுக்கான ஒரு நீதியான தேசிய ரீதியிலே அரசியல் உரிமைகளையும் பொருளாதார உரிமைகளையும் கொடுப்பதிலே நாட்டிலே எதிர்காலத்திலே ஒரு சுபிட்சமான முறையை கட்டியெழுப்ப முடியும். இவ்வாறான விடயங்களிலே தேசிய ஒருமைப்பாடு என்ற விடயத்திலே அதற்கு அப்பால் எங்கள் சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று இந்த மொழி அமுலாக்கல் விடயத்திலும் கூட மிக கூடிய கவனம்